வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வளைகுடா பிராந்தியத்தில் அனைத்து இந்திய கப்பல்கள் மற்றும் கடலோடிகளும் பாதுகாப்பாகவே உள்ளதாக மத்திய கப்பல் துறை சிறப்பு செயலர் திரு ஆர்.கே. சின்ஹா தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடில்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். வர்த்தக ரீதியில் எல்பிஜி பயன்படுத்துவோர் குழாய் மூலமான எரிசக்தி மாறவும் குழாய் பாதை பணிகளுக்கு 24 மணி நேரத்தில் அனுமதி அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இதற்கிடையே கத்தாரிலிருந்து குஜராத் வந்து சேர்ந்துள்ள நந்தா தேவி எல்பிஜி டேங்கர் கப்பலிலிருந்து எரிவாயுவை சிறு கப்பல்களுக்கு மாற்றி அனுப்பும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் மொத்தம் 1111 பார்வையாளர்களை நியமித்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மட்டும் 17 பொது பார்வையாளர்கள், 4 போலீஸ் பார்வையாளர்கள் மற்றும் 17 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தேர்தல் விதிமுறை மீறல் குறித்து பொதுமக்கள் விஜில் செயலி மூலம் புகார் தெரிவித்தால் 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதை தெரிவித்தார். தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அமலாக்கம் மற்றும் தேர்தல் செலவினங்கள் குறித்து திரு குலோத்துங்கன் இன்று அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு விளக்க கூட்டம் நடத்தினார். வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் வங்கி கணக்குகளை கையாளுதல் மற்றும் சந்தேகத்திற்கு இடமான பண பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் குறித்து வங்கி அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் விழிப்புணர்வு கருத்துக்கள் அச்சிடப்பட்ட பான்லே பால் பாக்கெட் விநியோகத்தையும் திரு குலோத்துங்கன் தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.